அர்ஜென்டினா போன வாட்டி நீங்க தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சிங்களா? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க ஃபுட்பால் விளையாடுற மாதிரி தெரியல. எனக்கு ஏதோ WWE விளையாடுறது மாதிரி இருந்துச்சு. ஸ்பெயினோட பிளேயர்ஸ் எல்லாம் ஃபுல் டைம் முடியும் போது 16 அட்டெம்ப்ட் 11 டார்கெட்னு கோல் அடிக்கிறதுக்கு அவ்வளவு மும்முரமா இருந்தானுங்க. இந்த அர்ஜென்டினா பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கோல் அடிக்க வர்ற ஸ்பெயின் பிளேயரை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெயினோட பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே பறக்க விடுறாங்க. இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், அர்ஜென்டினா வந்து ஒரு கமிட்டி டீம் அப்படின்னு சொல்லிட்டு. விளையாண்டது ஃபுல்லா சின்ன டீம். எப்படியும் இங்கிலாந்து கூட மட்டும் ஜெயிச்சிட்டானுங்க. அர்ஜென்டினால ஒரே ஒருத்தர் தான் உருப்படியாக விளையாண்டுருந்தாரு, எமி மார்டினஸ். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோலை சேவ் பண்ணியிருப்பாப்ல மனுஷன். எமாலி என்னென்னமோ தட்டிக்கிட்டு இருக்கான், அங்கிட்டு இங்கிட்டும் தட்டுறான். அலைவன் பறந்து பறந்து பிடிச்சிட்டு இருந்தான். அவன் ஒரு ஆள் தான் ஒழுங்கா விளையாண்டுட்டு இருந்தாப்ல. மிச்சம் எல்லாரும் எப்படா ஸ்பெயின் பிளேயர்ஸ் காலை உடைக்கலானே விளையாண்டுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 5 எல்லோ கார்டு, ஒரு ரெட் கார்டு. ஃபுல் டைம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டைம் போகும்போது 10 பேரோட தான் அர்ஜென்டினா விளையாட போனாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஸ்பெயின் கண்டிப்பா ஒரு கோல் அடிக்க போறாங்க அப்படின்னு. டாரஸ் அவர் ஒரு கோல் அடிச்சாரு. ஏதோ அர்ஜென்டினாக்காக ரெஃப்ரிலாம் வேலை பார்க்காம கொஞ்சமாச்சும் நேர்மையா வேலை பார்த்தாங்க ரெஃப்ரி. இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன் ஊத்து மூடி இருப்பாங்க ஸ்பெயினுக்கு.